ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற அக்டோபர் 27 அன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கான பூமி பூஜை இன்று 4/10/24 அன்று நடைபெற்றிருக்கு. அதிகாலை 4:30 அளவில் அதை பற்றி பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்களின் சார்பாக பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே இருந்த முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் 27 அன்று நடைபெற இருக்கு. இந்நிலையில் முதல் மாநில மாநாட்டிற்கான பந்தல்கால் நடும் விழா இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் நடைபெற்றது. இந்த பூமி பூஜையானது தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் தலைமையில் இந்த பந்தல்கால் நடும் விழா நடந்து முடிஞ்சிருக்கு. திட்டமிட்டபடி பிரம்ம முகூர்த்தத்தில் சரியாக 4 மணி அளவில் பூஜை தொடங்கப்படுது. அதன் பின்பு 4:30 மணி அளவில் பந்தல்கால் நடும் விழா நிறைவடையுது. அந்த பூஜையில் திருப்பதி வெங்கடாஜலபதி, லட்சுமி மற்றும் சிவன் ஆகியவர்களோட புகைப்படம் வச்சு யாகம் நடத்தப்பட்டு அந்த பந்தல்கால் நடும் விழா நிறைவு பெற்றிருக்கு. அதன் பிறகு தூத்துக்குடி, சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து கோயில்கள், தர்காக்கள், தேவாலயங்கள் ஆகிய இடங்களிலிருந்து மாநாட்டிற்காக பூஜை நடத்தப்பட்டு அந்த இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரை பந்தக்காலில் ஊற்றி வழிபாடு செஞ்சுருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். இப்படியான அந்த பந்தல்கால் நடும் விழாவில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டாது அப்படின்னு அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட நிலையிலும் 40,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பந்தல்கால் நடும் விழாவில் 40,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற நிலையில் மாநாட்டிற்கு எத்தனை லட்சம் தொண்டர்கள் கலந்துக்குவாங்க அப்படின்றது யூகிக்க முடியாத அளவில் போயிட்டுருக்கு. இப்படியான பூமி பூஜை நடந்து முடிந்த பின்பு புஷி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசியிருக்காரு. அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. முதல் வேண்டுகோள் அவர் வைக்கிறது என்னென்னா, மாநாட்டிற்கு வரும் அனைத்து தொண்டர்களும் எந்தவித மதுக்களையும் அருந்திவிட்டு வரக்கூடாது அப்படின்றதான் முதலாக திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றாரு அவர். இதுதான் மிகப்பெரிய கோரிக்கையாகவும் மக்களிடம் வைக்கப்படுது. இப்படியான பந்தல்கால் நடும் விழா நிறைவு பெற்ற பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் தனது தொண்டர்களுக்கும் மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அதை நம்ம தெளிவாக பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்துடைய அஃபிஷியல் நோட் பேடில் தான் இந்த கடிதம் விஜய் அவர்கள் எழுதியிருக்காரு தனது தொண்டர்களுக்காக. இப்போ அதில் என்ன இருக்குன்னு தெளிவாக பார்ப்போம். முதல்ல அதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயர் இருக்குது. அதற்கு பின்னாடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்லோகம் இருக்குது. அதற்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆஃபீஸோட அட்ரஸ் இருக்குது. அதன் பின்பு விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்கு வெளியாகுனா இன்று காலை வெளியாயிருக்கு. தேதி 4/10/2024 அன்று வெளியாயிருக்கு. இப்போ அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய தகவலை பார்ப்போம். முதல்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்னு தொடங்குது. அதற்கு பின்பு வணக்கம். அதன் பிறகு உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாளில்லை, அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிடம் கூட இல்லை. ஏனெனில் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதம், அதுவும் முதல் கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். இன்னும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் முழுமை பெறாத அவர்களின் அடிப்படை தேவைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்மளோட அடிப்படை தேவை பூர்த்தி அடையலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படை தேவைகளை சட்ட ரீதியாகவும் உறுதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவைதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் ஒரு லட்சிய கனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்று நமது முதல் மாநில மாநாட்டிற்கான கால்கோள் விழா இனிதே நடந்தேறியிருக்கிறது. இது மாநாட்டு திடல் பணிகளுக்கான தொடக்கம்.
ஆனால் நம் அரசியல் களப்பணிகளுக்கான கால்கோள் விழா என்பது இதில் உள்ளார்த்தமாக நிறைந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வந்து நம் மாநாடு எதற்கானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கோட முடிச்சிருக்காரு. பின்பு நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கையை பிரகடன மாநாடு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா, அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்படி சொல்லும் போதே ஓர் எழுச்சி உணர்வு நம் நெஞ்சில் தொற்றிக்கொள்கிறது. இதுதான் தாய்மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி வந்து ஃபஸ்ட் பேஜை முடிச்சுட்டு 2வது பேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2ஆம் பக்கம் தொடக்கத்தில் வந்து இந்த வேளையில் ஒன்றை மட்டும் நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன். அதை நாம் எப்போதும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கழக தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக இருப்பவர்களைத்தான் மக்கள் போற்றுவர் அப்படின்னு நமது கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதன் பிறகு வந்து மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டின் பங்கேற்பது வரை நம் கழகத்தின் இராணுவ கட்டுப்பாடுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும், நாம் உணர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன் தொண்டர்களுக்காக. அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம் கழகம் வந்து மற்ற அரசியல் கட்சி போல சாதாரணமான இயக்கம் அன்று. இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்கப்படை, சிங்கப்பெண்கள் படை, குடும்பங்கள் இணைந்து கூட்டு பெரும்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு தன்னுடைய வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை வந்து பெருமைப்படுத்தியிருக்காரு. அதன் பின்பு என்னன்னு பார்க்கலாம். ஆகவே நம்மிடம் உற்சாகம் இருக்கலாம், கொண்டாட்டம் இருக்கலாம், குதூகலம் இருக்கலாம். ஆனால் படையணியினர் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமில்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்ல வரான்னா, நமது கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து எந்தவித தீய செயலையும் ஈடுபடக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றத சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாத மேலும் பார்க்கலாம். இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம்மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கிறார்கள்னு அவரோட எதிர்கட்சிகளை பற்றி சொல்கிறாரு. அவர் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய அனைத்து நபர்களை பற்றியும் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாத வெற்றி கழகத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் இதில் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதன் பின்பு வந்து 3வது பக்கமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போது தான் அவர்களுக்கு புரியும், தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி என்று வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி காணப்போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பின்பு வந்து மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கப் போகும் இயக்கமாக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வந்து அரசியல் களப்பணிகள் வேறு, அதற்கான நடைமுறைகள் வேறு. ஆம், அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகமாக இருப்பது மிக முக்கியம். மேலும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது இன்னும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பின்பு வந்து இவை அனைத்தையும் உள்வாங்கி உறுதியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காரு. மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களில் பொறுப்பாளர்களும் அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பதையும் நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை தொடர வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய தொண்டர்களுக்கும் கட்சி அதிகாரிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வந்து சொல்லியிருக்காரு.
இந்நிலையில் மாநாட்டுக்கான நாட்களை மனம் என்பதை தொடங்கிவிட்டது. உங்களை வெகு அருகில் சந்திக்கப் போகும் சந்தோஷ தருணங்களை இப்போதே மனம் அளவிடத் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீசாலை என்னும் வெற்றிச்சாலையில் விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீசாலை என்னும் வெற்றிச்சாலை, அதை கரெக்டாக பார்க்கணும். அது வந்து வெற்றிச்சாலை அப்படின்னு, வெற்றிக்கான சாலை அப்படின்றத மிகவும் நம்புகிறார் அவர். அதன் பிறகு வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதற்கு கீழே வந்து அன்புடன் விஜய் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு போட்டு விஜயோட சைன், திரு விஜய் அவர்களோட சைன் இருக்குது. அதன் பிறகு தலைவர் அப்படின்னு ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கு. இவை தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்காக மாநாடு எவ்வாறு நடத்த வேண்டும்ன்ற அறிவுரையோட தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு அறிவுரை வந்து இதற்கு முன் வந்து யாரும் வெளியிட்டதில்லை. எந்த ஒரு தலைவர்களும் எந்த ஒரு கட்சியின் சார்பாகவும் வெளியிடப்படவில்லை அப்படின்றத வந்து நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி தன் தொண்டர்களுக்காக எழுதப்பட்ட கடிதத்தில் வந்து தமது கழகம் வந்து சாதாரண அரசியல் கட்சி போன்றதில்லை அப்படின்ற கூறப்பட்ட ஒரு வார்த்தை வந்து இப்போ சர்ச்சையாகிருக்கு. இதை பற்றி பல தலைவர்கள் வந்து இப்போது தன்னோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. அதுலேயும் தமிழ்நாட்டை சார்ந்த பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து இந்த கருத்திற்கு பல விமர்சனம் வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து இன்று நடைபெற்ற வந்து மாநாட்டிற்கான பூமி பூஜையில் மக்கள் திரண்டதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே.